ورحمة الله تعالى وبركاته. الحمد لله. قال الله تبارك وتعالى في القرآن العظيم: وما رميت إذ رميت ولكن الله رمى. صدق الله العظيم. சங்கைக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹுடைய கிருபையினால் 16 தராவிகை முடித்து 17வது தராவிகை தொழுகை முடித்து இன்றைய தினம் நாம் பத்ரு சஹாபாக்களை நினைவு கூற வேண்டிய நாளாக இருக்கிறது. காரணம் என்னவென்று சொன்னால், இஸ்லாமிய போர்களிலேயே இந்த ரமலான் மாதத்தில் ஏற்பட்ட போரான இந்த பத்ருடைய யுத்தம் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அருமை சஹாபாக்களும் எத்தனை ஆண்டு காலம்தான் அவர்களோடு பொறுத்து போவார்கள். பொறுமை காத்துக் கொண்டிருந்த சஹாபாக்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அருமை சஹாபாக்களும் ஒவ்வொரு காலகட்டத்திலும் பொறுத்து கொண்டே இருந்தார்கள். இந்த போர் ஏற்படுவதற்கு என்ன காரணம் என்று வரலாற்றிலே நாம் பார்க்கும் பொழுது, பத்ரு என்று சொன்னால் மக்கமா நகரத்திற்கும் மதீனா நகரத்திற்கும் இடைப்பட்ட கிட்டத்தட்ட மக்காவிலிருந்து 146 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள பத்ரு என்று சொல்லக்கூடிய ஒரு கிணற்றுக்கு பெயர் தான் பத்ரு. அந்த கிணற்றுக்கு பத்ரு என்று வரத்துவது அந்த காரணம் என்னவென்று சொன்னால், நாரீன் என்பவர், பத்ரு இப்னு நாரீன் என்பவர் தான் அந்த கிணத்தை என்ன செஞ்சார், பொதுமக்களுக்காக கிணறு வெட்டி விட்டார். அந்த நேரத்தில் அந்த இடத்துல இந்த போர் நடப்பதற்குண்டான என்ன காரணம் என்று சொன்னால், ஹிஜ்ரி பிறந்து 2 ஆண்டுகளுக்கு பிறகு அல்லாஹ் நோன்பை கடமையாக்கினான். மதீனாவுக்கு சென்ற பிறகுதான் நோன்பு கடமையாக்கப்பட்டது. நோன்பு கடமையாக்கப்பட்ட கிட்டத்தட்ட 17 நாட்களை கழித்து இந்த பத்ருடைய யுத்தம் நடைபெற்றது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் மக்கமா நகரத்தினுடைய குஃபாருடைய தொல்லை தாங்க முடியாமல் தான் என்ன செஞ்சாங்கன்னு சொன்னா மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செஞ்சாங்க. மதீனா நகரத்துக்கு ஹிஜ்ரத் செஞ்சு போறாங்க. ஆனா அவங்க அங்கேயே போய் என்ன செய்யல, சஹாபாக்களையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களையும் நிம்மதியா வாழ விடல. அப்ப யாரு குஃபாருடைய தலைவர்னு சொன்னா அபூ சுஃபியான். அபூ சுஃபியான் என்ன செஞ்சாரு, தன்னுடைய சஹாக்கள்லாம் கூப்பிட்டு சொல்றாரு, முஹம்மது நம்மளை விட்டு போயிட்டாரு, பிரிஞ்சு போயிட்டாரு. ஆனா அங்க போய் சொகுசு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்காரு, விடக்கூடாது. அதனால என்ன செய்யணும், எப்படியாவது அவங்கள நம்ம என்ன செய்யணும், தாக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு திட்டம் தீட்டுறாங்க. அந்த நேரத்தில் அந்த படையில் இருந்தவர்கள்லாம் முடிவு செய்யறாங்க, நம்ம போர் செய்யணும்னா நம்மள்ட்ட என்ன செய்யணும், போருக்கான தடவாளங்கள் அதற்கான தயாரிப்பு எல்லாம் இருக்கணும். அப்போ ஒன்று செய்வோம், நம்ம வியாபாரம் போய் செஞ்சு வணிகம் செஞ்சு அதன் மூலமா வரக்கூடிய வருவாயை வச்சு என்ன செய்யலாம், போருக்கான தளவாடங்கள்லாம் வாங்கி போர் செய்யலாம் சொல்லி ஒரு ஆலோசனை முடிவு செய்யப்பட்டு, இந்த செய்தி யாருக்கு கிடைக்குன்னா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிடைக்குது. யார சொல்ல அந்த மாதிரி தாக்குவதற்கு ரெடியா இருக்காங்க, அதனால நீங்க என்ன செய்யுங்க, உஷாராயிங்கன்னு சொல்லி ஒரு தகவல் தரப்படுது. இந்த நேரத்தில் தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அருமை சஹாபாக்களை அழைச்சி ஒரு ஆலோசனை மஷூரா செய்றாங்க. என்ன மஷூரா செய்றாங்க, அந்த மஷூரால யார் இருக்கா, மூத்த சஹாபாக்களான ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் இருக்காங்க, உமர் ரலியல்லாஹு அன்ஹு இருக்காங்க. இது போன்று பல்வேறு சஹாபாக்கள், குறிப்பா முக்கியமான மூத்த முன்னோடிகள்லாம் இருந்து ஆலோசனை கொடுக்குறாங்க. யார் ரசூலுல்லாஹ் அவங்க வியாபாரம் செஞ்சுட்டு இந்த வழியாக தானே ஷாம் தேசத்திலேருந்து வருவாங்கல்ல, வரும்பொழுது என்ன செய்யலாம், அவங்க நம்ம மடக்கிடலாம், அவங்களை மடக்கி பிடிச்சி என்ன செஞ்சிடலாம், நம்ம தாக்கிடலாம் சொல்லி ஒரு மஷூரா முடிவாகுது. இந்த செய்தி அபூ சுஃபியானுக்கு கிடைச்சிருக்கு. அப்போ ஒவ்வொரு கூட்டத்திலையும் ஒரு முன்னாடி இருக்கதானே செய்வான். எப்படி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உளவு வந்து சொன்னானோ அதை மாதிரி இங்க நடக்கிறது அங்க போய் சொல்றது எவ்வளவு நேரம் ஆகும். அங்க போய் ஒரு முனாஃபிக் போய் என்ன செஞ்சிட்டான்,
உங்களுடைய வியாபாரத்தை தடை செய்யறதுக்கு முகமது ஆள் அனுப்பிட்டாருன்னு சொல்லி டக்குன்னு அங்க போயிட்டு தகவல் சொன்னோன்னே அவங்க ரொம்ப உஷாராயிட்டாங்க. இந்த நேரத்தில் தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு மீண்டும் ஒரு மஸ்வரா செய்றாங்க. எப்படியாவது என்ன செய்யணும், அவங்க நம்மளை தாக்குறதுக்கு ரெடியா இருக்காங்க, அதை நம்ம தடை செய்யணும், தடுத்து நிறுத்தணும், என்ன செய்யலாம் கேட்கும் பொழுது சஹாபாக்கள் சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ் உங்களுக்கு நாங்க முழுமையா கட்டுப்படுறோம், உங்களுக்கு நாங்க முழுமையா கட்டுப்படுறோம், சொல்லுங்க, எங்களை கிணத்துல குதிக்க சொன்னா கூட நாங்க என்ன செய்வோம், குதிப்போம், சொல்லுங்க யா ரசூலல்லாஹ். அப்ப வாங்க எல்லாரும் என்ன செய்யறோம், பத்ருக்கு போயிடுவோம், பத்ர் என்று சொல்லக்கூடிய அந்த இடத்துக்கு போயிடுவோம் அப்படின்னு சொல்லி எவ்வளவு பேர் இருக்காங்க, வெறும் 313 சஹாபாக்கள் தான், வெறும் 313 சஹாபாக்கள், ரொம்பலாம் இல்ல, எண்ணிக்கையில் ரொம்ப குறைவான சஹாபாக்கள். ஸஅத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ரொம்ப உற்சாகமா இந்த போர் குறித்து ரொம்ப ஆர்வமா என்ன செய்றாரு, ஏன்னா ரமலானுடைய மாதம், கடுமையான ஒரு ரொம்ப சஹாபாக்கள்லாம் உணவுலாம் கிடையாது, ரொம்ப கஷ்டமான ஒரு சூழ்நிலையில கூட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய பேச்சுக்கு மறுபேச்சு இல்லாம ஒரு ஆலோசனைக்கு கட்டுப்பட்டு என்ன செய்றாங்க, பத்ர் என்று சொல்லக்கூடிய இடத்துக்கு போயிடுறாங்க. அந்த இடத்துல போயிட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாளைக்கு போர் நடக்குதுன்னா இன்னைக்கு இரவு தொழுகையில ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் துஆ செய்றாங்க, யா அல்லாஹ் இந்த மக்கள் பலகீனமான மக்கள், இந்த பலகீனமான மக்களுக்கு நீ உதவி செய்யலன்னு சொன்னா என்ன செஞ்சிடும், இஸ்லாமிய சாம்ராஜ்யமே அழிஞ்சு போயிடும் யா அல்லாஹ், அதனால நீ உதவி செய்யணும் அப்படின்னு சொல்லி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதல் நாள் இரவு அல்லாஹ்விடத்தில் துஆ செய்றாங்க. அல்லாஹ் உதவி எப்படி செய்யறான்னு சொல்லி குர்ஆன்ல சொல்றான், வமா ரமைத இத் ரமைத வலாக்கின் அல்லாஹ் ரமா. அல்லாஹ் என்ன சொன்னா, அல்லாஹ் எப்படி உதவி செய்ய பாருங்க, வெறும் 313 சஹாபாக்கள், வெறும் 70 குதிரை, சஹாபாக்களுடைய எண்ணிக்கை ரொம்ப குறைவு, ஒட்டகம் ரொம்ப கம்மி, அவங்க போறதுக்கு ஒருத்தர் என்ன செய்யணும், ஒரு ஆள் ஏறி உட்கார்ந்துட்டாருன்னா 2 பேர் நடந்து போகணும், ஒரு ஒட்டகத்துக்கு 3 பேர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிரிச்சு விட்டாங்க, ரொம்ப சொற்பமான எண்ணிக்கையில சஹாபாக்கள். இந்த நேரத்தில் வெறும் 70 குதிரைகளும் ஒட்டகங்களும் ரொம்ப கம்மியா இருந்துச்சு, ஆனா போருக்கான எந்த தளவாடங்களும் இல்லை. அல்லாஹ் என்ன செய்ய, எப்படி உதவி செய்யறான் பாருங்க. இதுல நம்ம பெறக்கூடிய படிப்பினை என்ன அப்படின்னு சொன்னா, முதல் விஷயம் ஆலோசனை, எது செஞ்சாலும் ஆலோசனை செய்யணும். நாம பெறக்கூடிய படிப்பினை தான், எதை செய்தாலும் ஆலோசனை செய்யறது. ஆலோசனையில நமக்கு ஒரு வெற்றி கிடைச்சிருச்சுன்னா, உதவி கிடைச்சிட்டா அல்லாஹ் அதுல பொறுப்பு சாட்டிடணும். 2வது செய்தி, அல்லாஹ்விடத்துல துஆ செய்யணும். நம்ம எந்த காரியம் செஞ்சாலும் சரிதான், அல்லாஹ் எப்படி பதில் சஹாபாக்கள் வெற்றியை கொடுத்தான், இறந்து விட்ட சஹாபாக்களுடைய எண்ணிக்கை ரொம்ப சொற்பமான ஒரு 14 பேர் தான் மூத்தாயிட்டாங்க, அந்த இதுல ஷஹீதாக்கப்பட்டாங்க. எதிரிட்ட எவ்வளவு பேர் இருந்தாங்க, கொஞ்சம் நெஞ்சம் இல்ல, 1000 பேர். 1000 பேரை ஒரு 313 பேர் எப்படி சமாளிக்கிறது, சமாளிக்கிறதுக்கு முடியுமா? அப்ப அல்லாஹ் எப்படி உதவி செஞ்சான், கிட்டத்தட்ட சொற்பமான முஹாஜிர்கள் ஒரு 14 பேர் முஸ்லிம்கள்ல கொல்லப்பட்டவர்கள், அதுல 6 பேர் முஹாஜிர்கள், 8 பேர் அன்சாரிகள். அல்லாஹ் மகத்தான ஒரு வெற்றி, இஸ்லாமிய ஒரு மகத்தான ஒரு வெற்றி அல்லாஹ் என்ன செஞ்சான், அந்த போர்ல கொடுத்தான். இதுக்கு முழுக்க முழுக்க என்ன காரணம் அப்படின்னு சொன்னா, நான் சொன்ன மாதிரி ஒரு கட்டுப்பாடு. இன்னைக்கு முழு சமுதாயமும் ஓர் அணியில நிக்கணும்னு சொல்லி பரவலா நம்ம பேசுறோமே தவிர என்ன செய்யல, ஒரு அணியில நிக்கிறதுக்கான எந்த சோர்ஸும் இல்லை. ஏன்னா அப்படிப்பட்ட தலைவர்கள் இல்லை. இப்ப மீண்டும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீண்டும் இந்த பூமிக்கு வரப்போறதும் இல்லை. ஆனா அவங்க காட்டி தந்த வழியை நம்ம ஒளியா ஏற்றுக்கணும். அப்ப என்ன செய்யணும், ஒற்றுமையை என்பது இந்த இடத்துல எப்படி சஹாபாக்கள் ஒற்றுமையோடு இருந்து செயல்பட்டாங்களோ அந்த ஒற்றுமை நமக்கு கிடைக்கணும், முதல் விஷயம். 2வது, எதை செய்யணும், ஆலோசனை செய்யணும். குடும்பத்தில் ஒரு நல்லது கிட்ட நடத்தினா கூட என்ன செய்யணும், உட்கார்ந்து மஷூரா செய்யணும், ஆலோசனை கேட்கணும், மனைவிட்ட கேட்கணும். மனைவி முடிவெடுக்க சொல்லக்கூடாது, மனைவிட்ட என்ன செய்யணும், கேட்கணும். கேட்டு இந்த மாதிரி செய்ய போறோம், செய்யலாமா? ஏன்னா இது நபியுடைய பண்பு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்போ பிரயாணம் செஞ்சாலும் ஏதாவது ஒரு மனைவியை கூட்டிட்டு போவாங்க. ஏன்? ஆலோசனைக்காக வேண்டி. மனைவிட்ட ஆலோசனை செய்யணும். முடிவு யார் எடுக்கணும்? நாம தான் எடுக்கணும். ஆண்கள் தான் முடிவு எடுக்கணும். இந்த தன்மை சஹாபாக்கள்கிட்ட இருந்துச்சு. முதல் விஷயம் கட்டுப்பாடு,
இத்தாத் என்று சொல்லக்கூடிய கட்டுப்பாடு இருந்துச்சு. ரெண்டாவது விஷயம் என்ன இருந்துச்சு? ஆலோசனை செஞ்சாங்க. மூணாவது துவா. எந்த காரியத்தை செஞ்சாலும் அல்லாஹ் இடத்துல பொறுப்பு சாட்டணும், அல்லாஹ் இடத்துல துவா செய்யணும். யா அல்லாஹ், நான் இந்த காரியத்தை செய்ய போறேன், எனக்கு வெற்றியை கொடு. எப்போ ஒரு அடியான் அல்லாஹ் இடத்துல துவா செஞ்சுட்டு ஒரு காரியத்தை செய்யறானோ நிச்சயமா அவனுக்கு எந்த காலத்தில் தோல்வி ஏற்படாது, தோல்வியை பார்க்க முடியாது, அல்லாஹ் வெற்றியை தான் கொடுப்பான். இந்த தன்மை இன்னைக்கு முஸ்லிம்கள்ட்ட இல்லாம போச்சு. இன்னைக்கு இந்த தன்மை முஸ்லிம்கள்ட்ட இல்ல. ரெண்டு விஷயம், ஒன்னு தான் தோண்டி தனமா செய்யறது, ரெண்டாவது ஆலோசனை இல்லாம செய்யறது. தோல்வியை தான் பார்க்கிறோம் இன்னைக்கு. சஹாபாக்கள் அந்த நிலை இல்ல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதை செய்தாலும், எந்த காரியத்தை செய்தாலும் சஹாபாக்கள்ட்ட ஆலோசனை செய்வாங்க. எப்ப பிரயாணம் செஞ்சாலும் மனைவிமார்களை கூட்டு போவாங்க, அவங்கள்ட்ட மஷ்வரா செய்வாங்க. அல்லாஹ் என்ன செஞ்சான்? வெற்றியை கொடுப்பான். இன்னைக்கு அந்த நிலைய இஸ்லாமிய முஸ்லிம் சமூகம் இன்னைக்கு நம்ம பேச்சு அளவில் இருக்க தவிர செயல்ல இல்ல. எந்த காரியத்துக்கும் என்ன செய்யறது இல்ல, ஆலோசனை நம்ம செய்யறது இல்ல. அதே மாதிரி ஓர் அணியில நிக்கணும், ஒரு தலைமைக்கு கீழே கட்டுப்படணும்னு சொல்லி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காமிச்சு தந்தாங்க. அந்த வழிகாட்டுதலை நம்ம என்ன செய்வோம்? எழுத்தளவிலும் சொல்லளவிலும் வச்சிருக்கோமே தவிர செயல் அளவில் கொண்டு வரதில்லை. அதனால்தான் இன்னைக்கு இஸ்லாமிய சமுதாயம் இவ்வளவு இந்த அளவுக்கு ஒரு தோல்வியை தழுவி கொண்டே இருக்கிறது. அருமையானவர்களே, இன்றைய நாள் பத்ர் சஹாபாக்களுக்கு அல்லாஹ் வெற்றியை கொடுத்த நாள். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், வமா ரமைத இஸ் ரமைத வலாக்கின் அல்லாஹ் ரமா. நீங்கள் போர் செய்து கொண்டிருக்கும் பொழுது, எதிரிகள் உங்களை தாக்க வந்த பொழுது மண்ணை அள்ளி நீங்க அவர்கிட்ட போடல, நாம தான் மண்ணை என்ன செஞ்சோம்? அவருடைய மண்ணிலே, அவருடைய கண்ணில் மண்ணை தூவி விட்டு உங்களுக்கு நாம் வெற்றியை கொடுத்தோன்றான் அல்லாஹ் குர்ஆன்ல. 1000 பேர் என்ன யோசிச்சு பார்க்கணும். வெறும் 313 பேருக்கு 1000 பேர். ஒரு சஹாபி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு போர் நடந்துட்டு இருக்கு. அந்த நேரத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி பேர்ச்சி பழம் தின்னுட்டு இருக்காரு. ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, தோழரே சொர்க்கத்தினுடைய வாசனை வந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொன்ன உடனே இவருக்கு அப்படியே ஒரு ஆனந்தம், ஹான்னு சொல்லிட்டு ஒரு மன மகிழ்ச்சியோட போய், யா ரசூலுல்லாஹ் சொர்க்கம் தெரியுது, காட்டி அல்லாஹ் காட்டுறான், ஆனந்தமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தின்னுகிட்டு இருந்த இந்த பேர்ச்சி பழத்தை தூக்கி எறிஞ்சிட்டு என்ன செஞ்சாரு? தான் ஷஹீதாகக்கூடிய நேரம் வரை அந்த எதிரியோட போய் போர் செஞ்சு ஷஹீதாயிட்டார். அப்போ சொர்க்கத்தின் மீது அவர்கள் ஆதரவு வைக்கிறாங்க. அல்லாஹ் மீது நம்பிக்கையும் சொர்க்கத்தின் மீது ஆதரவு வச்சு என்ன செய்றாங்க? போர் செஞ்சாங்க. அல்லாஹ் மிகப்பெரிய பத்ர் சஹாபாக்கள் வெற்றியை கொடுத்தான். அருமையானவர்களே, இது நீண்ட வரலாறு, கிட்டத்தட்ட மணிகணக்கா பேச வேண்டிய வரலாறு பத்ர் சஹாபாக்களுடைய வரலாறு. நான் சுருக்கமா சொல்றேன். இதுல இருந்து நாம படிப்பினை பெற்றதற்காக எப்படி அல்லாஹ் அவர் முஸ்லிம்களுக்கு வெற்றியை கொடுத்தான்ற அந்த படிப்பினை தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுனாலதான் நம்ம சுருக்கமா சொல்றோம். முதல் விஷயம் இத்தாஅத், அல்லாஹுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் கட்டுப்பாடு, ஓரணியில நின்று கட்டுப்படுறது. ரெண்டாவது எது செஞ்சாலும் மஷ்வரா செய்யறது. மூணாவது அல்லாஹ் துஆ செய்யறது. இந்த மூணு ஒரு அடியான் இருந்துச்சுன்னா அல்லாஹ் எல்லா காலகட்டங்களிலும் என்ன செய்வான்? நமக்கு வெற்றியை கொடுப்பான் என்பதிலே சந்தேகமே இல்லை. இதற்கு உதாரணம் பத்ர் சஹாபாக்கள், பத்ரீன்கள். அவர்கள் எந்த அளவுக்கு நபிக்கு கட்டுப்பட்டு அல்லாஹுக்கு முழுமையாக கட்டுப்பட்டு ஓர் அணியில நின்று போர் செஞ்சாங்களோ வெற்றியை கொடுத்தான் அல்லாஹ். அந்த வெற்றி இந்த முஸ்லீம் உம்மத்துக்கும் அல்லாஹ் கொடுக்க வேண்டும். அதற்காக நாம் பத்ர் சஹாபாக்களை நினைவு கூர்ந்து நாம் அல்லாஹ்விடம் துஆ செய்வோம். நிச்சயமாக அல்லாஹ் இம்மையிலும் மறுமையிலும் உயர்வான வெற்றி அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்த அருள் புரிவானாக. வஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.